spaghetti with cheese topping and grilled sandwich. அசோக், உனக்கு என்ன ஆர்டர் பண்ணட்டும்? ஹோட்டலில் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் மறுத்து போச்சு. இன்றைக்கி வீட்டில் ஏதாவது சமைச்சு கொடுக்குறியா? காலையிலேருந்து ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சமைச்சு வேற கொடுக்கணுமா? why don't you try yourself? பிரியா, எனக்கு தான் சமைக்க தெரியாது, உனக்கு தெரியும் இல்லை? ஓ, அப்போது நான் மட்டும் அம்மா வயிற்றுலேருந்து எல்லாம் கற்றுக்கிட்டு வந்துட்டேனா? கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சு பழகுனா எல்லாம் வந்துடும். நீங்கள் போய் வீட்டில் உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிடுங்க. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணவா, இல்லை நீங்களே வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்டுக்கிறீங்களா? வர வர உங்களுக்கு கண்ணு கூட தெரியாமல் போயிடுச்சா? எது மேலே இப்படி வண்டி விட்டீங்க? முதல்ல கீழே இறங்கி பாருங்க. யாரையாவது இடிச்சு தள்ளிட்டீங்களா? ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்ணுறது? பிரியா, இங்கே யாருமே இல்லை. யாருமே இல்லையா? யார் மேலேயும் மோதின மாதிரி தானே இருந்துச்சு. இரு, நான் கீழே குனிஞ்சு பார்க்குறேன். ஏதாச்சும் கிடைச்சதா? இங்கே ஏதோ டயருக்கு கீழே இருக்கு. இரு, நான் என்னன்னு பார்க்குறேன். பிரியா, இதை பாரு, வண்டிக்கடியில் இதுதான் இருந்துச்சு. என்னது, பொம்மையா? இந்த பொம்மை மேலே கார் விட்டதாலவா இவ்வளோ பெரிய சவுண்ட் வந்துச்சு? ஆமாம் பிரியா, நானும் ஏதோ ஆளுங்க மேலே தான் வண்டி விட்டுட்டோன்னு ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேலை இது ஒரு பொம்மை. அந்த பொம்மை எதுக்கு இப்போ வண்டிக்குள்ளே எடுத்துகிட்டு வரீங்க? அதை அப்படியே தூக்கி வீசிட்டு வாங்க. இல்லை பிரியா, இந்த பொம்மையை பார்த்தா எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வருது. என்னது, பொம்மையை பார்த்தா பழைய நினைவுகள் வருதா? ஆமாம் பிரியா, நான் சின்ன வயசில் இருந்தப்போ இதே மாதிரி ஒரு பொம்மை வச்சு விளையாடிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அது காணாமல் போயிடுச்சு. இப்போ தான் இது எனக்கு கிடச்சிருக்கு. இந்த பொம்மை பார்த்தா நான் விளையாடின பொம்மை மாதிரியே இருக்குது. இதை நான் தூக்கி வீச மாட்டேன். இதை நான் என்கிட்டயே வச்சுக்க போகிறேன். ஓஹோ, இந்த பொம்மை கிடைச்சதும் ஒரு வேளை நல்லதாக போச்சு. இனிமேல் நீங்கள் இந்த பொம்மையை வச்சு நல்லா கொஞ்சம் விளையாடுங்க. நான் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். வர மண்டே நான் அபார்ஷன் பண்ணிக்க போகிறேன். பிரியா, என்ன சொல்கிற நீ? இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் குழந்தை உண்டாயிருக்கு. அதை நீ எப்படி அபார்ஷன் பண்ணுவ பிரியா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கஷ்டப்படுறது பத்தாதா? நீ குழந்தை வேற வந்து உங்கள் கூட கஷ்டப்படணுமா? பிரியா, நீ இது மாதிரி ஒரு காரியத்தை தயவு செஞ்சு பண்ணிடாத. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு என் குழந்தைய நல்லபடியாக வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன். என்னை நம்ப பிரியா. உன்னால் ட்ரை மட்டும்தான் பண்ண முடியும். உன்னால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படுற அவஸ்தையே போதும். என் குழந்தையும் அவஸ்தைப்பட வேணாம். புரிஞ்சுதா? உன்னால் இருக்கிற கடனையே அடைக்க முடியல, கடனில் நீ அவஸ்தைப்பட்டுட்டு இருக்க. உனக்கு புரியுதா? இதில் வேற ஒரு குழந்தை தேவையா உனக்கு? உங்கள்கிட்ட மல்டி காம்ப்ளெக்ஸ் பங்களா கார் எல்லாம் இருக்குன்னு பார்த்து தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது எல்லாம் கடனில் இருக்குன்னு. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். பிரியா, அது எங்கள் அப்பா பண்ணி வச்ச கடன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதான் இப்போது உன் கடனை உன் குழந்தை ஒன்றும் வந்து அடைக்க வேணாம். உன்னோட ட்ராப்பில் நான் தான் மாட்டிக்கிட்டேன். இப்போ என் குழந்தையும் மாட்டணுமா? அதெல்லாம் முடியாது. நான் இந்த முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கேன். நானும் ஒரு நல்ல ஜாப்புக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கும் இதை விட ஒரு பெட்டராக நல்ல ஜாப் கிடைச்சா இந்த எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். என்னை நம்ப பிரியா, தயவு செஞ்சு நீ அபார்ஷன் பண்ணிக்காத. உங்கள் அப்பா இவ்வளோ டெப்ட் வச்சுருக்காருன்னு தெரிஞ்சு கூட நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? நீ வேணான்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியது தானே? நான் கல்யாணம் வேணான்னு சொல்லலான்னு தான் வந்தேன். ஆனால் உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால் என்னால் கல்யாணத்துக்கு நோ சொல்ல முடியல. அதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓஹோ, இது ரொம்ப நல்லா இருக்கே உங்கள் கதை. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனால் நான் எதுக்கு கஷ்டப்படணும்? எனக்கு இந்த லைஃப் ஸ்டைலு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்போ பாருங்கள்,
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடுத்த வாரம் சிம்லா காஷ்மீர் போகிறாங்க. எல்லாம் ஜாலியாக போய் சந்தோஷமாக 15 நாள் இருந்துட்டு வர போகிறாங்க. ஆனால் நான் காலையில் எழுந்திரிச்சோம் ஆஃபீஸ், ஆஃபீஸை விட்ட வீடு, வீட்டை விட்ட ஆஃபீஸ், அப்புறம் இதுதான் என்னோடய வாழ்க்கை. நான் ஒன்றும் இதுக்காக பிறக்கல அசோக். என்னோடய லைஃப் நான் என்ஜாய் பண்ணணும், நான் சந்தோஷமாக வாழணும். அது உங்களால் எனக்கு எப்போவுமே கொடுக்க முடியாது. உண்மையாக தான் சொல்கிறேன் அசோக். உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. நீ தயவு செஞ்சு என்னை டைவர்ஸ் பண்ணிவிடு. மிச்சமாக இருக்கிற என்னோடய லைஃப்பையாவது நான் என்ஜாய் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழ்கிறேன். என்ன ஆச்சு? பிரியா, என்னை விட்டு போயிடாத பிரியா. நீ இல்லைன்னா என்னால் நிச்சயமாக வாழவே முடியாது பிரியா. பிரியா ப்ளீஸ். அசோக், என்ன பண்ணுற நீ அசோக்? ஆமாம் பிரியா, நீ தானே சொன்ன இனிமே இந்த பொம்மையை வச்சுட்டு விளையாடுங்கன்னு. இனிமே இந்த பொம்மையே எனக்கு போதும் பிரியா, நீ எனக்கு வேணாம். அசோக், நடந்த ஆக்சிடெண்ட்டில் உங்கள் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. மனசை தேர்த்துக்கோங்க அசோக். உங்கள் ஒய்ஃபோட இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகிருக்கு.